ஸ்ரீ அம்மன் ஐமோன் பாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து 2 மாலை நம்ம பார்க்குறோம். இந்த 2 மாலையுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கதம்ப மாலை, சரிங்களா? 8 mm உள்ள ஒரு கதம்ப மாலை. சரி, இந்த கதம்ப மாலை அப்படின்னா, இந்த கதம்ப மாலையில் என்னென்னலாம் கலந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருத்ராட்சம், சிகப்பு சந்தனம், தேவதாரு சந்தனம், ருத்ராட்சம், சிகப்பு சந்தனம், தேவதாரு சந்தனம், இந்த மாதிரி 4 வகையான மணிகள், சரிங்களா, கலந்துருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து 2 வச்சு சொன்னாங்க எல்லாமே. அதாவது ருத்ராட்சம் 2, சிகப்பு சந்தனம் 2, தேவதார் 2, சிகப்பு சந்தனம் அந்த சந்தனம் 2, இப்படி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அவங்க நீங்கள் ஒரு இப்படி போடுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சிகப்பு சந்தனம் மட்டும் ஒன்றா வரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, 2 ருத்ராட்சம், 1 சிகப்பு சந்தனம், 2 தேவதாரு, 1 சிகப்பு சந்தனம், 2 சந்தனம், 1 சிகப்பு சந்தனம், அப்புறம் 2 ருத்ராட்சம், இப்படி 2 அப்படி வந்து ஒவ்வொன்றா நம்ம போட்டோம். வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொன்னாங்க. அவங்களா விருப்பப்பட்டு கேட்டது தான். இது சாஸ்திரம்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல இந்த கதம்ப மாலை போடணும், ரொம்ப நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க கேட்டது என்னென்னா, அந்த எக்ஸ்ட்ராவாக கேட்டது அந்த நவபாஷானம் எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதோட வந்து டாலர் வந்து ஐயப்பன் டாலர். அவங்க சபரிமலைக்கு இது வழக்கமாக போகக்கூடியவங்களாக கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மணிகள் வந்து போட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி கதம்ப மாலை போடுறது ரொம்ப நல்லது. அதுலேயும் இந்த நவபாஷானம் கலந்து போடுறதுங்கிறது வெகு சிறப்பு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த மணிகள் தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அதே மாதிரி நாங்கள் கோர்த்துட்டு வீடியோ அனுப்பினோம், ஃபோட்டோ அனுப்பணும், ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது தேவை இருந்தது அப்படின்னா கூட நம்ம வந்து இது கட்டி கொடுக்குறோம். இது பாருங்கள், வெள்ளியில், செம்பில், ஐம்பொனில் எதுலேயுமே கட்டலை. இது வந்து அருந்து போகாத மாதிரி ஒரு நூல் ஒன்று இருக்குதுங்க. இதில் போட்டு நல்லா கவுர்த்து கட்டிட்டோம்னா இது அருந்தே போகாது. ஸ்ட்ராங்கான ஒரு நைலான் நூல், சரிங்களா? இது ஒரு காஸ்ட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்றைக்கெல்லாம் வெள்ளி பாருங்கள், கிட்டத்தட்ட 170க்கும் போது 175 வருங்க, 165ன்னு கிட்டத்தட்ட 200 வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் ஒரு 10-20 கிராம் போட்டோன்னு வச்சுங்க, வெள்ளிக்கே ஏகப்பட்ட காசு, கட்டுற கூலி அப்படின்னு இருக்கும். ஆனால் இருந்தாலும் வேல்யூ உண்டு. வெள்ளியில் போடுற காசு இன்றைக்கி 200 அப்படின்னு 1 கிராம் போட்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 170 என்னமோ இருக்குது. ஒரு 3 மாதம் 4 மாதம் போச்சுன்னா 200 வரும், 250 வரும். அப்படி வேல்யூ வந்து கூடுதலாக தான் ஆகும். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இவங்க வந்து சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த மாதிரி 108 மணி முழுமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதம்ப மாலை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நன்றி நண்பர்களே. தொடர்ந்து வந்து நம்முடைய வீடியோவை பார்த்து தான் ஆர்டர் கொடுக்குறாங்க நிறைய நண்பர்கள். உண்மையிலே இந்த பிரபஞ்சத்துக்கும் வாடிக்கையாளராக உங்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க முடியுமான்னு. சார், வெளிநாடுகள்லேருந்து கூட நமக்கு வந்து நம்முடைய ஆட்கள், தமிழ் ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூப்பிட்டு கேட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. எல்லாத்துக்குமே மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி, உணர்வுபூர்வமான நன்றி, இதயபூர்வமான நன்றி நண்பர்களே.